வெல்கம் டு பிக் பாஸ் டே 3 ரோஸ்ட். போகலாமா? நாளைக்கு யாரை டார்கெட் பண்ணலாம் அப்படின்னு இந்த 2 பேரும் ரொம்ப டிஸ்கஷன் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த சீசனோட விஷபாட்டில் 1 and 2 இவங்க 2 பேர் தான் நம்ம நினைக்கிறோம். பார்ப்போம் போக போக என்ன ஆகுதுன்னு. ஒவ்வொருத்தவங்களுக்குள்ளேயும் ஒரு இமோஷன்ஸ் இருக்கணும். ஒவ்வொருத்தவங்களையும் நம்ம டார்கெட் பண்ண வேணாம். இன்னைக்கு நம்ம பாரு அவங்க திவாகர் பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க. நான் ரொம்ப 2 பேர் டார்கெட் பண்ண சொல்லி அவங்க 2 பேரும் நம்ம டார்கெட் பண்ணிட்டோம். இப்போ அவங்க ஃபர்ஸ்ட் டைம் சொல்லுங்க இன்னும் ஒரு இப்போ வந்து ஓகே நம்ம எப்படி பண்ணிக்கலாம். நாளைக்கு நம்ம இன்னைக்கு பண்ணவே ரவீன் காந்தி சார் எனக்கு டீ வேணுமா, கொஞ்சம் காலைல சீக்கிரம் எழுந்திரிங்கன்னாங்க. அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிடுச்சு. நாங்கள் எதுக்கு சீக்கிரம் எழுந்திரிக்கணும், எங்களுக்கு தான் எப்போ வேணால் எழுந்திரிக்கலாங்கிற பவர் இருக்கே அப்படின்னு ஒரே சண்டை. வேறு யார்? நம்ம குட்டி விஷபாட்டல் சுபிக்ஷா. நம்ம பெரிய விஷபாட்டிலும் சேர்ந்துக்கிறாங்க. அவர் வயசானவர், சீக்கிரம் எழுந்திரிப்பார். நம்ம தூங்கலாமே, ஏன் வயசானவங்க மட்டும்தான் சீக்கிரம் எழுந்திரிக்கணுமா? எந்த ஒரு நியாயம் பாது. நைட்டு போட்ட பிளானு செம்மையாக ஒர்க் அவுட் ஆகுது. காலங்கத்தாலேயே அடுத்த விஷ பாட்டில் வேலைய ஆரம்பிச்சாச்சு. என்னோட 8 லிட்டர் வேணும், தண்ணி வேணும். நைட்டெல்லாம் தூங்கிட்டு காலைல சண்டை. ஃப்ளவர்னு வச்சியா ஃபயர்டா அப்படின்னு ஒரு ஃபைட்டு. யார்? நம்ம ரியானா தான் ரவீன் கூட. பாலிவுட் படம் மாதிரி இருக்கான், கலாய்க்கிறாராமா. திவாகரன் நடுவில் ஒரு கருத்து சொல்ல வர பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. சூப்பர் டீலக்ஸ் வீட்டில் இருக்கவங்க சாதா பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸை வேலை வாங்கலான்னு தான் சொன்னாங்க. ஆனால் நம்ம விஷ பாட்டில் பெருசு, நீங்கள் லக்ஸூரியாக வாழ்ந்தவர் தானேன்னு பிரச்சனை ஆரம்பிக்க அவர் அதுக்கு கண்ட்ரி ப்ரூட்ஸ் அப்படின்னு சொன்னார். ஆனால் கண்ட்ரி ப்ரூட்ஸை மட்டுமே பெருசாக்கி பிரச்சனை பண்ணிட்டாங்க. குறுக்க இந்த கௌஷிக் வந்தா மொமெண்ட். இந்த விஷ பாட்டில் எவ்வளோ வன்மத்தோடு பேசுதுன்னு மட்டும் பாருங்கள். முதல்ல படிச்சிருக்கீங்க தானேன்னு கேட்டது ரம்யா தான், தலைவர் கிடையாது. இந்த தம்பி வேறு சும்மா சும்மா பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், நானும் ஸ்க்ரீனில் வரணும்னு வந்து என்ன நடந்துச்சுன்னே தெரியாமல் இரிட்டேட்டிங் கேரக்டரை யாருப்பா கூப்பிட்டு வந்தது? பொறுத்தது போதும்னு போய் பிக் பாஸ் ஸ்டோரியே கம்ப்ளைண்ட் நம்ம குட்டி விஷ பாட்டில் சுபிக்ஷா பார்வதிகிட்ட போய் கண்ணாடி பொருளையான்னு வாய் கொடுத்து நல்லா வாங்கி கட்டிக்கிச்சு. அடி வாங்கின வேகத்தில் வந்து செட்டு சேர்க்க பார்த்துச்சு, பாவம் ஒன்றும் செட் ஆகலை. மதியம் 12:20.
இந்த ரொமான்ஸ் சீனை மட்டும் நல்லா பாருங்கள், பின்னாடி எஃபெக்ட் இருக்குது. போடலாம், குடிக்கலாமா? அதில் ஒரு தண்ணி வச்சிருக்கேன், கொதிக்க. ஏண்டா உனக்கு கொடுத்த முட்டையை ஊட்டி விட்டியா, கிளம்புடா விட்டு அப்படின்னு வரட்டி விட்டாங்க. ஆனால் பிரவீன் காந்தி சார் தான் கட்டம் கட்டினாங்க, தப்பிச்சிட்டார். நான் என்ன சொல்கிறேன்னா, காந்தி சார் போகட்டும். ஏன்னா இன்னைக்கு காலையில் வந்து ஏதோ ஒரு கான்செப்டில் அவர் சொன்னார், நான் அந்த டீமுக்கு போயிடுறேன். நீங்கள் எப்போ சொல்லுங்கள்? காலையில் இல்லை சார், நீங்கள் சொன்னீங்க. இல்லை நீங்கள் சொன்னீங்க. இல்லை முட்டை ஷேர் பண்ண ரொமான்ஸ்க்காக துஷாரை தூக்கி சாதா ஹவுஸில் போட்டாச்சு. நாங்கள் துஷாரை சூஸ் பண்ணிக்கோம். அடுத்தது ஸ்டோரி டைம். நம்ம ஆள் நான் யூடியூபர் இல்லைன்னு சாதாரணமாக தான் சொன்னார். நான் யூஸ் பண்ணது சாதாரண பட்டன் ஃபோன். ஐ எம் நாட் ஏ யூடியூபர். நான் திருப்பி சொல்கிறேன், யூடியூபர் நான் எந்த ஆடிஷன் அட்டன் பண்ணல. நான் யூடியூபரே கிடையாது. சோசியல் மீடியா எல்லா கான்டாக்ட் விட்டு ஒதுங்கி மிகப்பெரிய லாங்குவேஜ் சார். நான் யூடியூபர் தான். என்ன தப்பு? எனக்கு ஒன்றும் ஹீரோ, நீங்கள் என்ன காமெடியா? ஏன் காமெடி பண்ண? இன்றைக்கி பிக் பாஸ் சண்டை சச்சரவோடு நல்லபடியாக போச்சு. நாளைக்கு திருப்பி மீட் பண்ணுவோம். பாய்.